ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ආමෙන්. ස්වාමින් වහන්සේගේ ශුද්ධ නාමයට මහිමය වේවා. எங்களோட ஆன்லைன்ல இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் අපත් සමග ඔන්ලයින් ඔස්සේ සම්බන්ධව සිටිනා ඔබ සියලු දෙනාම இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்து வரவேற்கிறேன். දිව්‍ය යේසුස් වහන්සේගේ නාමයෙන් සුබ පතමින් இது පිළිගන්නවා. ஒரு மனமாச்சன நாள். මේ සතුටුදායක දවසක් நாங்கள் தேவனை ஆராதிக்க ஆன்லைன் மூலமாக ஒன்று கூடி අපි இருக்கிறோம். දිවෙන් වහන්සේව නමස්කාර කරන පිණිස ඔන්ලයින් ඔස්සේදී අපි එක් රැස්ව සිටින්නෙමු. ஒரு விசை එක මොහොතක් வேதாமத்திலிருந்து ஒரு வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். ශුද්ධලියවිල්ලෙන් සිට එක් වචනයකට අපි අවුම්කම් ධානයට යනවා. 100வது சங்கீதம் 100 වන ගීතාවලිය 5ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். 5 වෙනි වචනයට අපි අවුම්කම් දෙමු. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. මක්නිසාද ස්වාමීන් වහන්සේ ආපත්‍ය, උන්වහන්සේගේ කරුණාව සදා කාලෙටද, උන්වහන්සේගේ විශ්වාසකම සියලු පරම්පරාවලටද පවත්නේය. ஆமென். பிரியமானவர்களே, ආමෙන්. ප්‍රේමවන්තයනි, நம் தேவன் தலைமுறை தலைமுறைக்கு உண்மை අපේ உள்ளவராக වහන්සේ இருக்கிறார். පරම්පරා ගණනාවට සැබෑවන්තව இந்த සිටිනවා. காலை நேரத்தில் எங்களுக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். උදෑසන වෙලාවේදී අපට උන්වහන්සේ සමන්කව සිටිනවා. உற்சாகமாக அந்த பாடலை උනන්දුවෙන් பாடுவோம். මේ ගීතකාව අපි ගායනා කරමු. தலைமுறை தலைமுறையாய் வார்த்தை காப்பவரே, தலைமுறை தலைமுறையாய் வார்த்தை காப்பவரே, பாதையெங்கும் உடனிருந்து குறைவின்றி காப்பவரே, என் பாதையெல்லாம் உடனிருந்து குறைவின்றி காப்பவரே, சேருக்கு நன்றி, உதவிகள் செய்தி நன்றி, ஏசே அனுதினம் சொல்வேன் நன்றி, ஏசேருக்கு நன்றி, உதவிகள் செய்தி நன்றி, ஏசே அனுதினம் சொல்வேன் நன்றி. போஸ்தத்தை போல மறந்து ஒதுக்கப்பட்டேன் நான், மேவி போசத்தை போல மறந்து ஒதுக்கப்பட்டேன் நான், ராஜாக்களின் பந்தியிலே உட்கார அழைத்து வந்தீர் என்னை, ராஜாக்களின் பந்தியிலே உட்கார அழைத்து வந்தீர், சேருக்கு நன்றி, உதவிகள் செய்தே நன்றி, ஏசே அனுதினம் சொல்வேன் நன்றி, ஏசேருக்கு நன்றி, உதவிகள் செய்தே நன்றி, ஏசே அனுதினம் சொல்வேன் நன்றி. परंपरा गणनावट वचनय रखिनावु देविंदे, परंपरा गणनावट वचनय रखिनावु देविंदे, मार्व सम समगसिट अडुनो विरकगत्ते, मार्व सम समगसिट अडुनो विरकगत्ते, சேட்ட ஸ்துதி உலகெருவே சுத்தி, ஏசே சமதாக்கியமி ஸ்துதி, ஏசேட்ட ஸ்துதி உபகாரக்கெருவே ஸ்துதி, ஏசே சமதாக்கியமி ஸ்துதி, தேவி போசே வாगे अमतक वीमा सिटिये सबेला पाडुमा, मेवी पोसे वागे अमतक वीमा सिटिये, राजू समग सिटिन्नज ඔබ මාවත වූවේ, राजू समग සිටින්නට ඔබ මාව කැඳවුවේ, येसुलित स्तुति उपकार केरुवे स्तुति, येसे समदामाकियमि स्तुति, येसे स्तुति उपकार केरुवे स्तुति, येसे समदामाकियमि
பாக்கியமே ஸ்துதி. ஏசேருக்கு நன்றி, உதவிகள் செய்தி நன்றி. ஏசே அனுதினம் சொல்வேன் நன்றி. தலைமுறையாய் வார்த்தையை காப்பவரே. சபையெல்லாம் பாடுமா? தலைமுறையாய் வார்த்தையை காப்பவரே. தலைமுறையாய் தலைமுறையாய் வார்த்தையை காப்பவரே. பாதையெங்கும் உடனிருந்து குறைவின்றி காப்பவரே. என் பாதையெல்லாம் உடனிருந்து குறைவின்றி காப்பவரே. உற்சாகமாக பாருமா? ஏசேருக்கு ஸ்துதி, உதவிகள் செய்தி நன்றி. ஏசே அனுதினம் சொல்வேன் நன்றி. ஏசேருக்கு நன்றி, உதவிகள் செய்தி நன்றி. ஏசே அனுதினம் சொல்வேன் நன்றி. மேவி மோசத்தை போல மறந்து ஒதுக்கப்பட்டேன் நான். ராஜாக்களின் பந்தியிலே உட்கார அழைத்து வந்தேன். என்னை ராஜாக்களின் பந்தியிலே உட்கார அழைத்து வந்தேன். என்னை ராஜாக்களின் பந்தியிலே உட்கார அழைத்து வந்தேன். என்னை ராஜாக்களின் பந்தியிலே உட்கார அழைத்து வந்தேன். ராஜுன் සමග සමවිනජ ඔබ මාව කැඳෙව්වේ. රාජුන් සමග සිටින්නට ඔබ මාව යෙන්සේට ස්තුති, උපකාර කෙරුවේ ස්තුති. ඒසේ සැමදාම කියමි ස්තුති. ஏசேருக்கு நன்றி, உதவிகள் செய்தி நன்றி. ஏசே அனுதினம் சொல்வேன் நன்றி. ஏசேருக்கு நன்றி, உதவிகள் செய்தி நன்றி. ஏசே அனுதினம் சொல்வேன் நன்றி. ஏசேருக்கு நன்றி, உதவிகள் செய்தி நன்றி. ஏசே அனுதினம் சொல்வேன் நன்றி. இயேசு ராஜா நன்றி, என் இயேசு ராஜா நன்றி. இயேசுவே அனுதினம் சொல்வேன் நன்றி. இயேசு ராஜா நன்றி, என் இயேசு ராஜா நன்றி. இயேசுவே அனுதினம் சொல்வேன் நன்றி. இயேசு ராஜுனி ஸ்துதி, மா இயேசு ராஜுனி ஸ்துதி. இயேசுனி ஜெமதாமா கியமி ஸ்துதி. இயேசு ராஜுனி ஸ்துதி, மா இயேசு ராஜுனி ஸ்துதி. இயேசுனி சமதாமா கியமி ஸ்துதி. இயேசுவே அனுதினம் சொல்வேன் நன்றி. இயேசுவே அனுதினம் சொல்வேன் நன்றி. அனுதினம் சொல்வேன் நன்றி. அனுதினம் சொல்வேன் நன்றி. கடைசி தலைமுறையாய் வார்த்தை காப்பவரே. தலைமுறையாய் வார்த்தை காப்பவரே. தலைமுறையாய்
காப்பவரே பரம்பரா பரம்பரா பரம்பரට ජයයකින් අමුදෙවින්දේ පරම්පරා පරම්පරට වචනය රකින්න අමුදෙවින්දே பாதையெங்கும் உடனிருந்து குறைவின்றி காப்பவரே என் பாதையெல்லாம் உடனிருந்து குறைவின்றி கடைசி ஒருத்தர் கமான் எசேருக்கு நன்றி உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோமா உதவிகள் செய்தி நன்றி அனுதினம் சொல்வேன் நன்றி எசேருக்கு நன்றி உதவிகள் செய்தி நன்றி அனுதினம் சொல்வேன் நன்றி அனுதினம் சொல்வேன் அனுதினம் சொல்வேன் நன்றி அனுதினம் சொல்வேன் நன்றி அனுதினம் சொல்வேன் நன்றி அல்லேலூயா தலைமுறை தலைமுறைக்கு உண்மை உள்ளவரே எங்கள் வாழ்க்கையில் நீங்க உண்மை உள்ளவர் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் சபையில சில நிமிடங்கள் நாங்கள் தேவனை ஆராதிப்போமா தலைமுறை தலைமுறைக்கு அவர் உண்மை உள்ளவரே உம்மை துதிக்கிறோம் நல்லவரே வாக்கு மாறாதவர் நீர் வாக்கு மாறாதவர் வாக்குரைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே நீர் வாக்கு மாறாதவர் நீர் வாக்கு மாறாதவர் காலங்கள் காலங்கள் மாறலாம் சூழ்நிலை மாறலாம் மனிதர்கள் மாறலாம் நீரோ என்றும் மாறாதவர் காலங்கள் மாறலாம் சூழ்நிலை மாறலாம் மனிதர்கள் மாறலாம் நீரோ என்றும் மாறாதவர் பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதன் அல்லவே மனிதன் அல்லவே பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதன் அல்லவே நீர் மனிதன் அல்லவே நீ நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் நீ சொன்னதை செய்து முடிக்க வல்லவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நீ சொன்னதை செய்து முடிக்க வல்லவர் காலங்கள் மாறலாம் காலங்கள் மாறலாம் சூழ்நிலை மாறலாம் மனிதர்கள் மாறலாம் நீரோ என்றும் மாறாதவர் காலங்கள் மாறலாம் சூழ்நிலை மாறலாம் மனிதர்கள் மாறலாம் நீரோ என்றும் மாறாதவர் ஒரு கீமட்டா සිත් වෙනස් වෙන්නට ඔබ මනුෂයෙක් නොවේ ඔබ මනුෂයෙක් නොවේ බොරු කීමට සිත් වෙනස් වෙන්නට ඔබ මනුෂයෙක් නොවේ ඔබ
ඔබ මනුෂයෙක් නොවේ ඔබ මනුෂයෙක් ඔබ මනුෂයෙක් නොවේ ඔබ මනුෂයෙක් නොවේ ඔබ මනුෂයෙක් නොවේ ඔබ මනුෂයෙක් நீர் மனிதனல்லவே நீர் மனிதனல்லவே நீர் மனிதனல்லவே நீர் மனிதனல்லவே நீர் மனிதனல்லவே நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நீ சொன்னதை செய்து முடிக்க வல்லவர் நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நீ சொன்னதை செய்து முடிக்க வல்லவர் மனத்துல கருவி சொல்லுமா காலங்கள் மாறலாம் காலங்கள் மாறலாம் சூழ்நிலை மாறலாம் மனிதர்கள் மாறலாம் நீரோ என்றும் மாறாதவர் காலங்கள் மாறலாம் சூழ்நிலை மாறலாம் மனிதர்கள் மாறலாம் நீரோ என்றும் காலையதவிகியா காலையதவிகியாத் தத்வய වෙනස්ුණත් මනුෂ්‍යයන් වෙනස්ුණත් ඔබ සැමදාන වෙනස්සේ කාලය දැවි ගියත් තත්ත්වය වෙනස්ුණත් මනුෂ්‍යයන් වෙනස්ුණත් ඔබ සැමදාන වෙනස්සේ ඔබ සැමදාන වෙනස්සේ ඔබ සැමදාන වෙනස්සේ ඔබ සැමදාන වෙනස්සේ ඔබ සැමදා நீரென்றும் மாறாதவர் நீரென்றும் மாறாதவர் நீரென்றும் மாறாதவர் ஓ நீங்க தலைமுறை தலைமுறைக்கும் உண்மை உள்ளவரே நாமம் மேலானதே நீங்க மேலானவரே சப்பா உங்க உண்மைத்துவம் தலைமுறை தலைமுறைக்கு உண்மை உள்ளதே नमस्कारवे ओबट नमस्कारवे ओबट नमस्कारवे उमके आराधने उमके आराधने तुंब वेलेयिल தூக்கி என்னை தோளில் சுமப்பவரே துன்ப வேளையில்
நேரத்தை சொல்லுமா உமக்கே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை ඔබට නමස්කාර වේ ඔබට නමස්කාර වේ ඔබට නමස්කාර වේ சபையில் அப்படியே கரங்கள் வைத்து சில நிமிடங்கள் அவருக்கே மகிமை செலுத்துவோமா இந்த காலை நேரத்தில் அவர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறார் ඔබට නමස්කාර වේ ඔබට නමස්කාර වේ ඔබට නමස්කාර වේ ஐயா உமக்கே ஆராதனை அப்பா உமக்கே ஆராதனை ஐயா உமக்கே ஆராதனை அப்பா உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை ஐயா உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை ඔබට ඔබට නමස්කාර වේ ඔබට නමස්කාර වේ துன்ப நேரத்தில் துன்ப வேளையில் தூக்கி என்னை தோளில் சுமப்பவரே துன்ப வேளையில் தூக்கி என்னை தோளில் சுமந்தவரே பீடாவோதே உசுல்லாமா உரமத தபாகத்தே உரமத உரமத தபாகத்தே உரமத தபாகத்தே உரமத தபாகத்தே உமக்கே ஆராதனை உமக்கே சபையில பாடுங்க உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை ඔබට නමස්කාර වේ ඔබට නමස්කාර වේ ඔබට නමස්කාර වේ ஐயா உமக்கே ஆராதனை அப்பா உமக்கே ஆராதனை அல்லேலூயா உம்மை துதிக்கிறோம் நீங்க மேலானவரே உமக்கே மகிமை உமக்கே ஆராதனை இந்த காலையில் உமக்கே சகல துதிகளை மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே சபையில சில நிமிடங்கள் நாங்கள் தேவனை ஆராதிப்போமா அவருக்கு மகிமை செலுத்துவோமா உண்மை துவத்தில் நாங்கள் கொண்டாடுவோமா தேவன் மேலானவரே நீங்க மேலானவரே உம்மை துதிக்கிறோம் நல்லவரே நீங்க மேலானவரே
ஆமென் பிரியமானவர்களே, ආමෙන් ප්‍රේමවන්තේනි. அவர் தலைமுறை தலைமுறைக்கும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். උන්වහන්සේ පරම්පරාවට අවංකව සිටිනවා. அவர் ஒருவருக்கே சகல துதிகன மகிமை இந்த காலை நேரத்தில் செலுத்துகிறோம். උන්වහන්සේනම සියලු ස්තුති ගෞරව මහිමේ මේ උදෑසන වේලාවේදී පත් කරන්නෙමු. இனியும் තවමත් நாங்க தேவ செய்திக்காக செல்ல போகிறோம். දෙවියන් වහන්සේගේ පණිවිඩයට ගත වියන්ට යනවා. எங்களுக்காக தேவ ஊழியன் வார்த்தையை வழங்குவார். අප උදෙසා දේව දාසයා දේව පණිවිඩය ලබා දෙනවා. ஆமென். ආමේන්. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ස්වාමින් වහන්සේගේ ශුද්ධ නාමයට මහිමය වේවා. ஒரு மனமகிழ்ச்சியின் ஆராதனைக்கு එක්සාතුරුදායක නමස්කාරයට ஆன்லைன் ஊடாக எங்களோடு இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் ඔන්ලයින් ඔස්සේ අපත් සමග සම්බන්ධව සිටින්නා ඔබ සියලු දෙනාම ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். දිව්‍ය යේසුස් වහන්සේගේ නාමයෙන් සුබ පතමින් පිළිගන්නෙමු. இந்த நாளிலும் අද දවසේදී தேவன் தாமே දිව්‍යන් වහන්සේ தம்முடைய வார்த்தையை கொண்டு උන්වහන්සේගේ වචනය රැගෙන எங்களோடு பேச வல்லமையுள்ளவராக இருக்கிறார். අපත් සමග කතා කරන්නට බල සම්පන්නව සිටිනවා. அருமையான தேவ பிள்ளைகளே, යාපත් දේව දරුවෙනි, பிரச்சனைகளை தீர்க்கும் இயேசு என்ற தலைப்பில் பேச ප්‍රශ්න විසඳන යේසුස් යන තේමාව යටතේ කතා කරන්නට பரிசுத்த ஆவியானவர் என்னை வழி நடத்தி இருக்கிறார். ශුද්ධාත්මෙන් වහන්සේ මාව මඟ පෙන්වමින් இதற்கு සිටිනවා. ஆதாரமாக මේ සඳහා யோவான் 2ஆம் அதிகாரம் ශුද්ධ යෝවාන්ගේ පොතේ දෙවන පරිච්ඡේදයේ 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை நாங்கள் பார்க்கலாம். පළමුවෙනි වචනේ සිට 11 වෙනි වචනේ දක්වා අපි බලන්නට යනවා. அருமையான தேவ பிள்ளைகளே, යාපත් දේව දරුවෙනි, இயேசு சுவாமியும் යේසුස් වහන්සේද அவருடைய சீசர்களும் උන්වහන්සේගේ ගෝලයන්ද கானாவூர் திருமண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். කානායි සරණ මංගාලියට කැඳවීමක් ලබාගෙන සිටියා. அங்கே அவருடைய தாயாராகிய மரியாளும் இருந்தார். එහිදී උන්වහන්සේගේ මැහැණියෝද සිටියා. இந்த திருமண வீட்டிலே මේ සරණ ஒரு මංගාලියේදී பெரிய பிரச்சனையை அவர்கள் එක් சந்தித்தார்கள். මහත් ප්‍රශ්නයකට ඔවුන් මුහුණ දුන්නා. அதாவது திராட்சரசம் அவர்களுக்கு குறைவுபட்டது. එනම් මුද්‍රික පානය ඔවුන්ට ඉවර වුණා. அந்த நாட்களில் ඒ දවස්වල திருமண வீடுகளிலே සරණ මංගාලියේදී திராட்சரசம் பரிமாறுவது என்பது මුද්‍රික පානී බෙදහැරීම කියන්නේ மிகவும் முக்கியமான ஒன்றாக ඒ இருந்தது. ඉතාමත් වැදගත් උලයක් දෙතස් තිබුණා. இப்படியான ஒரு சூழ்நிலையில் මෙවැනි அங்கே වාර්තාවරණයේදී திராட்சரசம் குறைவுபட்டது. ඒ මුද්‍රික පානය අඩු වුණා. உதாரணமாக பாருங்கள், උදාහරණයක් වශයෙන් අපි බලමු. நாங்கள் எங்களோட வீட்டுக்கு අපි අපගේ නිවසට ஒரு குடும்பத்தை விருந்துக்கு அழைக்கிறோம். එක පවුලක් අපි සංග්‍රහයට අපි කැඳවනවා. விருந்து நடைபெற்றுக் கொண்டு இருக்கும் போது ඒ සංග්‍රහයේ මැදියම உணவு பற்றாக்குறை வந்தால் ඒ කෑමේ අඩුපාඩුවක් සිදු වුණා නම් எங்களுக்கு எப்படி இருக்கும்? අපිට කෙසේද ඒ තිබෙන්නේ? அப்படி என்றால் ஒரு திருமண வீட்டிலே එසේනම් එක් සරණ මංගල්‍යයේ திராட்சரசம் குறைவுபடும் போது මුද්‍රික පානය අඩු වෙන විට அது மிகவும் ඒ கஷ்டமாயிருந்தது. ඉතාමත් අපහසු දෙයක් වෙයි. ஆனால் அந்த திருமண வீட்டிலே එනමුස් ඒ සරණ இயேசு මංගල්‍යයේදී சுவாமி යේසුස් වහන්සේ அவர்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைத்தார். ඔවුන්ගේ ප්‍රශ්නය විසඳුවා. இதே போலத்தான் මේ වගේමයි எங்களுடைய வாழ்க்கையிலும் අපගේ ජීවිතේ நாங்கள் பல பிரச்சனைகளை சந்தித்துக் අපි கொண்டிருக்கலாம். නොයෙකුත් ප්‍රශ්න වලට මුහුණ දෙන්නට පුළුවන්. உதாரணமாக උදාහරණයක් වශයෙන් கடன் பிரச்சனை, ණය ප්‍රශ්න, பொருளாதார பிரச்சனை, ආර්ථික ප්‍රශ්න, குடும்ப பிரச்சனை, පවුල් ප්‍රශ්න, தொழிலில் பிரச்சனைகள், රැකියාවේ ප්‍රශ්නවල්, இன்னும் எதிர்காலத்தை குறித்து பிரச்சனை. තවත් අනාගතය ගැන ප්‍රශ්න. இப்படி பல பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்து கொண்டே இருக்கலாம். නොයෙකුත් වූ ගැටලු ප්‍රශ්න වලට අපි මුහුණ දෙන්නට පුළුවන්. அன்று கானா ஒரு கல்யாண வீட்டிலே එදා කානායි සරණ அந்த මංගල්‍යයේ பிரச்சனையை தீர்த்த இயேசு சுவாமி ඒ ප්‍රශ්න ගැටලුව විසඳුවා වූ යේසුස් அவர் වහන්සේ இன்றைக்கும் ජීවිக்கிறவராய் இருக்கிறார். උන්වහන්සේ අදටත් ජීවමානව සිටිනවා. அவர் எங்களுடைய பிரச்சனைகளின் தீர்க்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். අපගේ ප්‍රශ්නයත් විසඳන්නට දෙවියන් වහන්සේ බල සම්පන්නව සිටිනවා. இயேசு சுவாமி எங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டுமானால் යේසුස් වහන්සේ අපගේ ප්‍රශ්නය විසඳන්නට ඕනේ නම් நாம் செய்ய வேண்டிய 4 காரியங்களை குறித்து අපි කළ යුතු කරන අතරක් ගැන இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொள்ள අද போகிறோம். දවසේදී අපි ඉගෙන ගන්නට යනවා. முதலாவதாக පළමු කොට இயேசுவிடம் பிரச்சனையை பகிர்ந்து கொள்ள வேண்டும். යේසුස් වහන්සේ සමග අපේ ප්‍රශ්න බෙදාගත යුතුයි. நாங்கள் வாசிப்போம் අපි කියවමු யோவான் 2ஆம் அதிகாரம் යෝවාන් දෙවන පරිච්ඡේදයේ 3ஆம் வசனத்தை. 3 වෙනි වචනය. திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். මුද්‍රික පානය ඉවර වූ කල ඔවුන්ට මුද්‍රික පානය නැතයි යේසුස් වහන්සේගේ මෑණියෝ උන්වහන්සේට කීවාය. அருமையான தேவ பிள்ளைகளே, යාපත් දේව දරුවෙනි, இந்த திருமண வீட்டிலே திராட்சரசம் குறைவுபட்ட போது මේ සරණ මංගල්‍යයේදී මුද්‍රික පානය ඉවර වුණ කල அதை மரியாள் கேள்விப்பட்டு එය මරියා ආරංචි වී அதை இயேசு சுவாமியிடம் பகிர்ந்து ඒ கொள்ளுகிறார். යේසුස් වහන්සේ සමග බෙදාගත්තා. பாருங்கள், இந்த இடத்திலே බලන්න මේ ස්ථානෙදී இந்த பிரச்சனையை அவள் இயேசு சுவாமியிடம் பகிர்ந்து கொண்டார். මේ ප්‍රශ්න යේසුස් වහන්සේ සමග බෙදාගත්තා. இன்றைக்கும் எங்களோட வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வரும்போது අදටත් අපගේ ජීවිතයේදී නොයෙකුත් ප්‍රශ්නය පැමිණෙන විට நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை අපි
අපගේ ප්‍රශ්නවල් யாருக்கு பகிர்ந்து கொள்கிறோம்? කා සමගද අපි බෙදාගන්නේ? இன்று அநேக தேவ பிள்ளைகள் අදටත් බොහෝ දේවදරුවන් மனிதர்களிடம் தான் பகிர்ந்து கொள்கிறார்கள். මනුෂ්‍යයන් වෙතට ගොස් තමයි තමන්ගේ ප්‍රශ්නවල් බෙදාගන්නේ. அவர்கள் மனிதர்களை தேடி போகிறார்கள். ඔවුන් මනුෂ්‍යයන්ව සොයා යනවා. மனிதர்களுக்கு நேரம் கொடுக்கிறார்கள். මනුෂ්‍යයන්ට තමන්ගේ වෙලාවල් ලබා දෙනවා. மனிதர்களிடம் உதவியை நாடுகிறார்கள். මනුෂ්‍යයන්ගෙන් උපකාරී ඉල්ලා සිටිනවා. ஆனாலும் பாருங்கள், එනමුත් ඔබ බලන්න இந்த மனிதர்களால் මේ මනුෂ්‍යයන්ට எந்த ஒரு நன்மையும் கிடைப்பதில்லை. කිසිම ආකාර යහපතක් සිදු වෙන්නේ නැහැ. மனிதர்களால் கைவிடப்படுகிறோம். මනුෂ්‍යයන් විසින් අපි අත්හැරනු ලබනවා. அவர்களால் உடைக்கப்படுகிறோம். උන් නිසා අපි කැඩීමට ලක් වී සිටිනවා. அவர்களால் வேதனையும் கண்ணீரும் தான் எங்களுக்கு ඔවුන් அதிகரிக்கிறது. නිසා අපිට වේදනාවද කඳුළලේ තමයි වැඩිපුරෙන් ලැබෙන්නේ. எங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதில்லை. අපගේ ප්‍රශ්නවල් නම් විසඳෙන්නේ නැහැ. அதற்கு மாறாக ඊට ඉහළින් பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை அதிகரித்துக் கொண்டு தான் இருக்கும். ප්‍රශ්න පිට ප්‍රශ්න අපිට වැඩි වෙනවා. ஆனாலும் அருமையான தேவ பிள்ளைகளே, එනමුත් යාපත් දේවදරුවනි பிரச்சனை என்று சொல்லும்போது ප්‍රශ්නය කියලා කියන විට எங்களுக்கு நேற்று ஒரு பிரச்சனை இருந்திருக்கலாம். අපිට ඊයේ ප්‍රශ්නයක් තිබෙන්න ඇති. இன்றைக்கு வருகிற பிரச்சனை அது வித்தியாசமா இருக்கலாம். අද අපිට ඇති වෙන ප්‍රශ්නයක নানা ප්‍රකාරව තිබෙයි. நாளைக்கு வரப்போற பிரச்சனை அது இன்னும் வித்தியாசமா එට இருக்கலாம். දිනේදී අනාගතයේදී අපිට ඇති වෙන ප්‍රශ්නය තවත් වෙනස් ආකාරයෙන් තිබෙයි. பிரச்சனைகள் பலவிதமா எங்களோட வாழ்க்கையில வரும். ප්‍රශ්නය නොයෙකුත් වාර්තාවෙන් අපිට සිදු වෙනවා. ஆனாலும் கர்த்தரை அறிந்த நாங்கள் එනමුත් දෙවියන් වහන්සේව දැන සිටිනා වූ අපි எங்களுடைய பிரச்சனைகளை අපගේ ප්‍රශ්නවල් நாங்கள் ஆண்டவரிடத்தில் பகிர்ந்து கொள்ள අපි வேண்டும். දෙවියන් වහන්සේ වෙතට බෙදා හරින්නට ඕන. இயேசு சுவாமியிடம் நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். යේසුස් වහන්සේ වෙතට අපි බෙදා ගන්නට ඕන. அவரை தேடி போக வேண்டும். උන්වහන්සේව සොයා යන්නට ඕන. அவருக்கு நேரம் கொடுக்க வேண்டும். උන්වහන්සේට අපි වෙලාව ලබා දෙන්නට ඕන. அவருடைய உதவியை நாட வேண்டும். උන්වහන්සේගෙන් අපි උපකාරයක් ඉල්ලා සිටින්නට ඕන. அப்பொழுது நிச்சயமாகவே එවිට සැබවින්ම இயேசு சுவாமி යේසුස් වහන්සේ எங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பார். අපගේ ප්‍රශ්නවල් විසඳනවා. ஆனால் நாங்கள் அதை விட்டுவிட்டு එනමුත් අපි ඒවා අත්හැර நாங்கள் மனிதர்களை தேடி போய் අපි මනුෂ්‍යයන්ව සොයා ගොස් மனிதர்களுக்கு நேரம் கொடுத்து මනුෂ්‍යයන්ට අපගේ කාලයේ වෙලාව ලබා දෙන විට மனிதர்களின் உதவியை நாடி போவோமானால் මනුෂ්‍යයන්ගේ උපකාරය අපි ඉල්ලා සිටිනවා නම් எங்களுடைய பிரச்சனை ஒருபோதும் தீராது. අපගේ ප්‍රශ්න කිසිසේත් විසඳෙන්නේ නැහැ. ஆனால் பிரச்சனைகளை தீர்க்கும் இயேசு சுவாமி එනමුත් ප්‍රශ්න විසඳන යේසුස් වහන්සේ அவர் எங்களுக்காக இருக்கிறார். උන්වහන්සේ අප උදෙස සිටිනවා. இன்றைக்கும் இந்த நேரத்திலே நீங்க பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். අදටත් මේ වෙලාවදී ඔබ නොයෙකුත් ප්‍රශ්න වලට මුහුණ දෙන්නට පුළුවන්. இயேசு சுவாமி சொல்லுகிறார், යේසුස් වහන්සේ ඔබට පවසනවා. அவரிடத்திலே உங்களுடைய பிரச்சனையை பகிர்ந்து கொள்ளுங்கள். උන්වහන්සේ වෙතට ඔබගේ ප්‍රශ්නවල් බෙදා ගන්න. அவரிடத்திலே நாங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும். දෙවියන් වහන්සේ වෙතට ගොස් අපගේ ප්‍රශ්නවල අපිට බෙදා ගන්නට පුළුවන්. அவர் எங்களுடைய பிரச்சனைகளை கேட்பார். උන්වහන්සේ අපගේ ප්‍රශ්න වලට ඇහුම්කම් அவருடைய දෙනවා. செவிகள் எப்பொழுதும் திறந்திருக்கும். උන්වහන්සේගේ කන් හැම විටම අප වෙත විවෘත වී තිබෙනවා. அவர் எங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். උන්වහන්සේ හැම විටම අප දෙස කන් යොමු කරගෙන සිටිනවා. அவரிடத்திலே நாங்கள் பகிர்ந்து கொள்ளும் போது උන්වහන්සේ වෙතට ගොස් අපි බෙදා හරින විට நிச்சயமாக எங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். සැබවින්ම අපගේ ප්‍රශ්න වලට විසඳුමක් පැමිණෙනවා. எங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் விடுதலை பெற முடியும். අපගේ ප්‍රශ්න වලින් සිට අපිට නිදහසක් ලබා ගන්නට පුළුවන්. எனவே பிரச்சனைகளை தீர்க்கும் தெய்வம் இயேசு இருக்கிறார். ප්‍රශ්නවල් විසඳන දෙවිඳුන් යේසුස් අප සමග සිටිනවා. அவரிடத்திலே உங்கள் பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். උන්වහන්සේ වෙතට ගොස් ඔබගේ ප්‍රශ්නවල ඔබ බෙදා හරින්න. இரண்டாவதாக දෙවනුව இயேசுவின் கையில் பிரச்சனையை ஒப்புக் கொடுக்க வேண்டும். යේසුස් වහන්සේගේ හස්තයට ප්‍රශ්න බාර කර යුතුයි. யோவான் 2ஆம் அதிகாரம் යෝහන් දෙවන පරිච්ඡේදයේ 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 5 වෙනි වචනයට අපි අවුම්කම් දෙමු. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்றாள். උන්වහන්සේගේ මෑණියෝ උන්වහන්සේ නුඹලාට කියන කොයි දෙයක් නොමුත් කරපල්ලායි මෙහෙකරුවන්ට කීවාය. இந்த இடத்திலே மரியாளை நீங்கள் பார்த்தால் මේ ස්ථානදී ඔබ මාරියා දෙස බැලුවා නම් பிரச்சனையை இயேசு சுவாமியிடம் பகிர்ந்து கொண்டார். ප්‍රශ්නය යේසුස් වහන්සේ සමග ඔබ බෙදාගත්තා. பின்பு அந்த பிரச்சனையை அவருடைய கையில ஒப்பு கொடுத்தார். ඉන්පසුව ඒ ප්‍රශ්නය යේසුස් වහන්සේගේ දෑතට බාර කරා. ஒப்பு கொடுத்தல் என்று சொல்லும்போது බාර දීම කියා කියද්දී எங்களோட மனதில் இருக்கிற பிரச்சனையை අපගේ සිත තුළ තිබෙන මේ ප්‍රශ්නවල් அவருடைய கரத்திலே நாங்கள் கொடுக்க வேண்டும். දෙවියන් වහන්සේගේ දෑතට අපි බාර දෙන්නට ඕන. இதுதான் ஒப்பு கொடுத்தல். මේ තමයි කැපකිරීම. மரியாள் அதைத்தான் செய்தாள். මරියා ඒ කාරණාව තමයි සිදු කළේ. ஆனால் அநேக நேரங்களிலே நாங்கள் එනමුත් බොහෝ අවස්ථාවදී අපි பிரச்சனையை ஆண்டவருடைய கையில ஒப்பு கொடுப்பதில்லை. ප්‍රශ්නය දෙවියන් වහන්සේගේ දෑතට බාර කරන්නේ அதை නැහැ. எங்களோட மனதிலே வைத்துக் එය கொண்டிருப்போம். අපගේ සිතෙන්ම අපි තබාගෙන ඉන්නවා. மனதிலே வைத்து நாங்கள் குழம்பிக் கொண்டிருப்போம். සිතෙන්ම අපි තබාගෙන අපි අවුල් වෙමින් සිටිනවා. இதனால் எங்களுடைய பிரச்சனை தீருவதில்லை. ඉන් නිසා අපගේ ප්‍රශ්නේ විසඳෙන්නේ නැහැ. வேதத்திலே நீங்கள் அன்னாள் என்ற ஒரு ஸ்திரியை பார்க்கலாம். සුදු ලියවිල්ලේදී අන්නා යන ස්ත්‍රිය ඔබ දකින්නට පුළුවන්. அவளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. ඇයට ලොකු ප්‍රශ්නයක් අටගත්තා.
அவளுக்கு பிள்ளை இல்லை. ඌට දරුවන් නෑ. அவள் தேவனுடைய சமூகத்திலே போய் ඈ දිව්‍යන් වහන්සේගේ අභියසට ගොස් அழுது ஜெபம் பண்ணி ඕ අඬලා වැළපෙලා යාඥා කරමින් அவளுடைய பிரச்சனையை ஒப்பு கொடுத்தாள். ඇගේ ප්‍රශ්නේ දිව්‍යන් වහන්සේට බාර කරා. ஒப்பு கொடுத்த பின்பாக ඒ බාර කෙරුවට පසුව அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று வேதம் ඕ சொல்லுகிறது. මලානික මුහුණක් සමග සිටි නැහැ කියලා දිව්‍යන් වහන්සේගේ වචනේ පවසයි. இன்றைக்கு நாங்களும் අදටත් අපි எங்களுடைய பிரச்சனைகளை අපගේ ප්‍රශ්න ஏசப்பாட கடத்திலே ஒப்பு கொடுக்கும் போது යේසුස් වහන්සේගේ දෑතට අපි බාර කරන විට நாங்களும் சமாதானமாய் இருக்க முடியும். අපිටත් සාමකාමීව සිටින්නට පුළුවන්. ஆனால் எங்கட மனதிலே நாங்கள் வைத்துக் கொண்டிருந்தால் එනමුත් අපගේ සිතෙන්ම අපි තබාගෙන සිටිනවා නම් துக்கம் எங்களை ஆட்கொள்ளும், දුෂ්කරතාවේ අපිව අටගයි. கவலை எங்களை ஆட்கொள்ளும், කනගාටුව අපිව අටගයි. மன அழுத்தங்கள் எங்களை சூழ்ந்து கொள்ளும். මානසික පීඩන අප අවට පැමිණේ. பிறரோடு இருக்கிற உறவிலே நாங்கள் அதிகமாய் கோபப்படுவோம். අනුන් සමග තිබෙන සමඳතාවේදී අපි වැඩිපුරෙන් කෝපවත් වෙනවා. பல விதமான வியாதிகள் எங்களை சூழ்ந்து கொள்ளும். නොයෙකුත් රෝගී අප තුළ ඇති වෙනවා. ஒப்பு கொடுக்காத பட்சத்தில் බාර දෙන්න නැතුව අපි සිටින பல අවස්ථාවේදී பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்க போகிறோம். විවිධත්ව ප්‍රශ්න වලට අපි මුහුණ දෙන්න ඕන වෙනවා. ஆனால் பிரச்சனையை நீங்கள் அவருடைய கடத்தில் ஒப்பு එනමුත් මේ கொடுத்தால் ප්‍රශ්න සියලු දේම ඔබ දිව්‍යන් වහන්සේගේ දෑතට බාර දෙනවා නම් நிச்சயமாகவே සැබවින්ම அவர் எங்கட பிரச்சனைகளை தீர்ப்பார். උන්වහන්සේ අපගේ ප්‍රශ්න වල විසඳනවා. ஒரு அன்னாளை போல, එක් අන්නා වගේ ஒரு மரியாளை போல මරියා වගේ எங்கட பிரச்சனைகள் அவருடைய கடத்தில் ஒப்பு கொடுக்க අපගේ வேண்டும். ප්‍රශ්න දිව්‍යන් වහන්සේගේ දෑතට අපි බාර කරන්න ඕන. சில நேரம் சில கேள்விகள் எங்களுக்கு எழும்பலாம். සමහර විට සමහර ප්‍රශ්න වල අප තුළ ඇති වෙන්න පුළුවන්. பல வருடங்களாகியும் என்னுடைய பிரச்சனை தீரவில்லையே, අවුරුදු ගණනාවක් වෙලත් මගේ ප්‍රශ්න වලට විසඳුමක් නැහැනේ. இதை யாராலும் இனி தீர்க்க முடியாது. කාටත් මෑ තවදුරටත් මේ ප්‍රශ්නේ විසඳන්නට. இந்த பிரச்சனைக்கு இனி முடிவே இல்லை. මේ ප්‍රශ්නයට අවසානයක් නෑ. இப்படி நாங்கள் சொல்லலாம். මේ ආකාරයෙන් අපි පවසන්න පුළුවන්. அருமையான தேவ பிள்ளைகளே, යාපත් දේව දරුවෙනි, எங்களுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்த இயேசு சுவாமி අප උදෙසා තමන්ගේ ජීවිතයම පුද කළා වූ යේසුස් වහන්සේ எங்களோட பிரச்சனையை தீர்க்காமல் இருப்பாரா? අපගේ ප්‍රශ්න විසඳන්න නැතුව සිටිනවද? நிச்சயமாக நாங்கள் முகம் கொடுக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அவர் தீர்ப்பார். සැබවින්ම අපි මුහුණ දෙන සියලු ආකාර ප්‍රශ්න දිව්‍යන් වහන්සේ විසඳනවා. எங்களுக்காக அவர் ஒரு அற்புதம் செய்வார். අප උදෙසා ආස්කමක් දිව්‍යන් වහන්සේ සිදු කරනවා. இயேசு சுவாமி ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். යේසුස් වහන්සේ ජීවමානව සිටිනවා. உங்களோட கரத்துல இருக்கிற அந்த பிரச்சனையை, ඔබගේ දෑතේ තිබෙන ඒ ප්‍රශ්නය, உங்களோட மனதுல வைத்திருக்கிற அந்த பிரச்சனையை ඔබගේ සිතේ ඔබ තබාගෙන සිටිනා වූ ප්‍රශ්නය பயப்படாமல் බය නොවි தைரியமாக ධෛර්යවත් ලෙස ஏசப்பாட கரத்துல கொடுங்க. යේසුස් වහන්සේගේ හස්තයට බාර அவர் දෙන්න. எல்லாம் பார்த்து கொள்வார். උන්වහන්සේ සියලු දේම බලා அவர் ගන්නවා. மாற்றங்களை உண்டு பண்ணுவார். උන්වහන්සේ වෙනසක් ඇති කරනවා. அவரால் எல்லாம் கூடும். උන්වහන්සේට සියල්ලම හැකියි. எனவே பிரச்சனைகளை உங்களோட மனதிலே வைத்து එම குழம்பாதீங்க. නිසා මේ ප්‍රශ්නවල ඔබගේ සිතේ තබමින් ඔබ අවුල් වෙන්නේ නැතුව அவருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. දිව්‍යන් වහන්සේගේ දෑතට ඔබ බාර කරන්න. அவர் உங்களோட எல்லா பிரச்சனைகளையும் நிச்சயம் தீர்ப்பார். උන්වහන්සේ ඔබගේ සියලු ආකාර ප්‍රශ්න සැබවින්ම විසඳනවා. ஒரு ஆறுதலையும் சமாதானத்தையும் உங்களுக்கு கொடுப்பார். සැනසුමද සාමයද ඔබට දිව්‍යන් වහන්සේ ලබා දෙනවා. நிச்சயம் அவர் உங்களை விடுவிப்பார். සැබවින්ම දිව්‍යන් වහන්සේ ඔබව නිදහස් කරනවා. அருமையான தேவ பிள்ளைகளே, යාපත් දේව දරුවනි, மூன்றாவதாக තුන්වෙනුව இயேசுவுக்கு காத்திருக்க வேண்டும். යේසුස් වහන්සේට රැක බලා සිටිය යුතුයි. யோவான் 2ஆம் அதிகாரம் යෝවාන් දෙවන පරිච්ඡේදයේ 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 4 වෙනි වචනයට අපි අහුම්කම් දෙමු. அதற்கு இயேசு, ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். යේසුස් වහන්සේද, ස්ත්‍රිය, නුඹෙන් මට කම මොකද? මාගේ වෙලාව තවම පැමිණුනේ නැතයි ඈට කීසේක. அருமையானவர்களே, ප්‍රේමවන්තයනි, எங்களோட வாழ்க்கையில இருக்க பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் අපගේ ජීවිතයේ තිබෙන මේ ප්‍රශ්න වලට විසඳුමක් පැමිණෙන්නට ඕනේ නම් நாங்கள் இயேசு சுவாமிக்கு காத்திருக்க வேண்டும். අපි යේසුස් වහන්සේට රැක බලා සිටින්න இயேசு ඕන. சுவாமி மரியாளுக்கு சொல்லுகிறார், යේසුස් වහන්සේ මරියට පවසනවා, என் வேலை இன்னும் வரவில்லை. මගේ වෙලාව තවම පැමිණුනේ නැහැ. அதாவது இயேசு சுவாமி நேரத்துக்கு நாம் காத்திருக்க வேண்டும். යේසුස් වහන්සේගේ වෙලාවට අපි රැක බලා සිටින්න ඕන. மரியாளுக்கு தெரியும் මරියා දැන සිටියා இயேசு சுவாமியால நடந்த ஒவ்வொரு அற்புதங்களும் යේසුස් වහන්සේ විසින් සිදු වුණා වූ සියලු ආකාර හස්කම්. அது அவட மனதில் எப்பயும் ඒ இருந்திருக்கு. සියලු දේම ඈගේ සිත තුළ දිගටම පවතින්නට ஆனால் ඇති. சிலது வேதாகமத்திலே எழுதப்படாமல் இருந்திருக்கு. සමහරු ආස්කම් ශුද්ධ ලියවිලිදී ලියා නැතුව තිබෙන්න அது පුළුවන්. மறைமுகமாக நடந்தவைகளாய் இருக்கலாம். ඒවා රහස්ගතව සිදු වුණා වූ ආස්කම් වෙන්න පුළුවන්. ஆனால் இப்பொழுது வெளியரங்கமாக ஒரு அற்புதம் நடக்க போகிறது. එනමුත් දැනුත් මේ ස්ථානදී පිටස්තරව එළිදරව් වෙන ආස්කමක් සිදු වෙන්නට යනවා. அதற்கு அவருடைய நேரம் வர நாங்கள் காத்திருக்க ඒ வேண்டும். සඳහා උන්වහන්සේගේ වෙලාව පැමිණෙන තෙක් අපි රැක බලා සිටින්නට ඕන. சில பிரச்சனைகள் எங்கட வாழ்க்கையில தீர்க்கப்பட வேண்டும் என்று සමහරු சொன்னால் ප්‍රශ්නවල අපගේ ජීවිතයේදී විසඳෙන්න ඕන නම් அவருடைய நேரத்துக்கு நானும் நீங்களும் காத்திருக்க දිව්‍යන් வேண்டும். වහන්සේගේ වෙලාවට මමත් ඔබත් රැක බලා සිටින්න ඕන. அருமையான தேவ பிள்ளைகளே, යාපත් දේව දරුවෙනි, சில பிரச்சனைகள் காலம் கடந்து இருக்கலாம். සමහර ප්‍රශ්නවල් ඒ කාලය ගත වී යන්න පුළුවන්. இத்தனை வருடமாகியும் இன்னும் தீர்க்கப்படவில்லை என்று நினைக்கலாம். කොච්චරක් අවුරුදු ගත වෙලා තවත් මේ ප්‍රශ්න වලට විසඳුමක් පැමිණුනේ නැහැ කියලා ඔබ සිතන්න පුළුවන්. பிரசங்கி 3:11 சொல்லுகிறது, දේශනාකාරයාගේ පොතේ 3 වන පරිච්ඡේදයේ 11 වෙනි වචනේ පවසයි. அவர் சகலத்தையும்
யாவையும் උන්වහන්සේ සියලු දේම அதினதின் காலத்திலே ඒ කාලයේදී நேர்த்தியாக செய்து முடிக்கிறார். නිසි ලෙස කරනීම කරනවා. எனவே அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்து முடிக்கிறது. උන්වහන්සේ සියලු දේම ඒ කාලෙදී නිසි ලෙස කරන්නා වූ දෙවියන් වහන්සේ ලෙස සිටිනවා. எனவே அவரின் நேரத்துக்கு காலத்துக்கு நாங்கள் காத்திருக்க එම வேண்டும். නිසා උන්වහන්සේගේ වෙලාව කාලයට අපි රැකබලා සිටින්නට ඕන. ஆனால் நாங்கள் அவருக்கு காத்திருக்காமல் අපි උන්වහන්සේට රැකබලා සිටින්න නැතුව எங்களுடைய நேரத்துக்கு நாங்கள் சீக்கிரமாக செயல்பட்டோமானால் අපගේ කාලයේ වෙලාවට ඉතා අදිස්සියෙන් අපි ක්‍රියාත්මක කරනවා නම් எங்களுடைய பிரச்சனை இன்னும் அதிகரிக்க போகிறது. අපගේ ප්‍රශ්නය තවත් වැඩි වෙන්නට යනවා. எங்களுடைய சுய புத்தியிலே நாங்கள் சாய்ந்து செயல்பட்டால் අපගේම නුවණට අපි පිහිට වී අපි වැඩ කරනවා නම් பிரச்சனையின் விளைவு பாரதூரமாய் கூட எங்களுக்கு මේ அமைந்தது. ප්‍රශ්නයේ බලපෑම ඉතාමත් දරු ලෙස තිබෙයි. எனவே அவருக்கு காத்திருங்க. එම නිසා ඔබ දෙවියන් වහන්සේට රැකබලා அவருக்கு සිටින්න. காத்திருந்தால் நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. උන්වහන්සේට රැකබලා සිටින විදිහදී කවදාවත් අපි ලැජ්ජාවට පත් වෙන්නේ නැහැ. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் ස්වාමින් சொல்கிறது. වහන්සේට රැකබලා සිටිනා කවදාවත් ලැජ්ජාවට පත් වෙන්නේ නැහැ කියලා දෙවියන් වහන්සේගේ වචනේ පවසනවා. குடும்பத்திலே பல வருடமாக பல பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கலாம். ඔබගේ පවුලේදී නොයෙකුත් අවුරුදු ගණනාවට නොයෙකුත් ප්‍රශ්න තිබෙන්න பல පුළුවන්. வருடம் நீங்கள் காத்திருக்கலாம். බොහෝ අවුරුදු ගණනාවට ඔබ රැකබලා සිටින්නට இயேசு පුළුවන්. சுவாமி சொல்லுகிறார், යේසුස් වහන්සේ ඔබට පවසනවා. பிரச்சனைகளை தீர்க்கிறவர் நான், ප්‍රශ්නවල් විසඳන දෙවියන් දුන් நீ මමයි. எனக்கு காத்திரு, නුඹ මට රැකබලා நிச்சயம் සිටින්න. உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும். සැබවින්ම ඔබගේ සියලු ආකාර ප්‍රශ්න ගැටලුවල් நான் විසඳේ. உன்னுடைய குடும்பத்தில் வந்து මම ඔබගේ පවුලට පැමිණ உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்பேன் என்று ඔබගේ சொல்லுகிறார். සියලු ආකාර ප්‍රශ්නවල් මං විසඳනවා කියලා දෙවියන් වහන්සේ පවසනවා. நிச்சயமாகவே සැබවින්ම நீங்க அவருக்கு ඔබ காத்திருந்தால் දෙවියන් වහන්සේට රැකබලා සිටියොත් அவர் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்பார். උන්වහන්සේ ඔබගේ සියලු ආකාර ප්‍රශ්නවල් විසඳනවා. உங்களுக்காக ஒரு தெய்வம் இருக்கிறார். ඔබ උදේ සදිවි කෙනෙකු සිටිනවා. உங்களுக்காக உயிரையே கொடுத்த இயேசு சுவாமி ඔබ இருக்கிறார். වෙනුවෙන් තමන්ගේ ජීවිතේම පුදකලා දෙවියන් වහන්සේ සිටිනවා. நிச்சயம் நீங்கள் சந்திக்கிற இந்த பிரச்சனைகளை அவர் தீர்ப்பார். සැබවින්ම ඔබ හමු වෙන සියලු ආකාර ප්‍රශ්න දෙවියන් වහන්සේ විසඳනවා. சோர்ந்து போகாதீங்க, ඔබ මැලි නොවන්න. மனம் தளர்ந்து ඔබ போகாதீங்க. සිත් වේදනාවට පත් නොවන්න. அவருக்கு காத்திருங்க. දෙවියන් වහන්සේට ඔබ රැකබලා அவருக்கு සිටින්න. காத்திருக்கும் போது දෙවියන් වහන්සේට ඔබ රැකබලා සිටින විට நிச்சயமாக ஒரு முடிவு வரும். සැබවින්ම විපාකයක් සම්බ වෙනවා. நிச்சயம் மாற்றம் உண்டாகும். සැබවින්ම වෙනසක් අට ගන්නවා. அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. උන්වහන්සේට නොයෙක් කියා කිසිම දෙයක් නැහැ. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் அவர் தீர்ப்பார். ඔබගේ ප්‍රශ්න සියලු දේම දෙවියන් වහන්සේ විසඳනවා. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது එනමුත් ඔබ කළ යුතු දේ இயேசுவுக்கு நீங்க காத்திருக்க வேண்டும். යේසුස් වහන්සේට ඔබ රැකබලා සිටින්න ඕන. மரியாள் காத்திருந்தார். මරියා රැකබලා සිටියා. வேதத்திலே எத்தனையோ பக்தர்கள் அவருக்கு காத்திருந்தார். ශුද්ධලියවිලි බොහෝ භක්තිවන්තයන් ඔවුන් දෙවියන් වහන්සේට රැකබලා இந்த සිටියා. பூமியில எத்தனையோ தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு காத்திருந்த ஆசீர்வாதங்களை මේ பெற்றுக்கொண்டார்கள். පොළොවේදී පවා බොහෝ දේව දරුවන් දෙවියන් වහන්සේට රැකබලා සිට බොහෝ ආස්කම් ලබා ගත්තා. அதே போல நாங்களும் காத்திருந்தால் ඒ වගේම අපිත් රැකබලා සිටින විට எங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிச்சயம் தீர்வு අපගේ வரும். ප්‍රශ්න වලට සැබවින්ම විසඳුමක් පැමිණෙනවා. நான்காவதாக அருமையான தேவ பிள்ளைகளே, අතර වෙනුව ප්‍රේමවන්තේනි. இயேசுவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். යේසුස් වහන්සේට කීකරු විය යුතුයි. யோவான் 2 அதிகாரம் යෝවාන් දෙවන පරිච්ඡේදයේ 5 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 5 වෙනි වචනයට අපි අවුම්කම් දෙමු. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்றாள். උන්වහන්සේගේ මෑණියෝ උන්වහන්සේ නුඹලාට කොයි දෙයක් නමුත් කරපල්ලායයි මෙහෙකරුවන්ට කීවාය. அருமையானவர்களே, යාපත් අයනි. எங்களோட வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று சொன்னால் අපගේ ජීවිතයේ තිබෙන ප්‍රශ්නවල් විසඳෙන්න ඕනේ නම් நாங்கள் இயேசு சுவாமி சொல்வதற்கு கீழ்ப்படிய අපි வேண்டும். යේසුස් වහන්සේ පවසන කාරණාවලට අපි කීකරු වෙන්න ඕන. மரியாளுக்கு தெரியும், මරියා දැන සිටියා. ஏற்கனவே இயேசு சுவாமி சொல்வதற்கெல்லாம் அவள் கீழ்ப்படிந்தபடியால் කලින්ම යේසුස් වහන්සේ පැවසුවා සියලු කාරණාවලට ඈ කීකරු වුණු නිසා அவள் අற்புதங்களை கண்டிருப்பாள். ඒ ආස්කම ඔක්කොම ඌ දැකලා ඇති. எனவே தான் இந்த இடத்தில ඒ නිසා තමයි මේ අවස්ථාවේදී இந்த பிரச்சனை தீர வேண்டும் என்று මේ சொன்னால் ප්‍රශ්නය විසඳෙන්නට ඕනේ නම් மரியாள் வேலைக்காரரை பார்த்து சொல்லுகிறார், මරියා ඒ මෙහෙකරුවන්ට පවසනවා அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ උන්වහන්සේ නුඹලාට කුමන දෙයක් පවසනවාද அதின்படி செய்யுங்கள் என்று. ඒ අනුව නුඹලා කරන්න. கீழ்ப்படிதல் என்று சொல்லும்போது කීකරු වීම කියා කියද්දී சொல்வதை சொல்கிறபடி செய்ய வேண்டும். කියන කාරණාව කියන ආකාරයෙන් සිදු කිරීමයි. எங்களுக்கு ஒன்றை சொன்னால் අපිට එක දෙයක් පැවසුවා නම් நாங்கள் அதை அப்படியே செய்ய வேண்டும். අපි ඒ ආකාරයෙන්ම අපි කරන්නට ඕන. இந்த இடத்திலே 2 அதிகாரம் 7 வசனத்திலே நீங்க දෙවන பார்த்தீர்களானால் පරිච්ඡේදයේ 8 වෙනි වචනේදී ඔබ බලන්න පුළුවන්. இயேசு சுவாமி கச்சாடிகளிலே தண்ணீரை நிரப்ப சொல்லுகிறார். යේසුස් වහන්සේ උන්ට පවසනවා භාජනවල වතුර පුරවන්න කියා. பாருங்க, இந்த இடத்துல தேவை திராட்சை ரசம் தான். මේ ස්ථානයේදී අපිට අවශ්‍ය වෙන්නේ මුද්‍රික පානය. ஆனால் இயேசு தண்ணீரை நிரப்ப சொல்லுகிறார். එනමුත් යේසුස් වහන්සේ පවසන්නේ භාජනවල වතුර පුරවන්න කියා. ஆனால் வேலைக்காரர்களோ එනමුත් මෙහෙකරුවන් அதிகமாய் நிரப்பினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ඔවුන් බොහෝසියෙන් පිරෙව්වා කියලා දෙවියන් වහන්සේගේ වචනේ පවසයි. இன்றைக்கு எங்களிடம் இயேசு
சுவாமி சொல்லி இருந்தால் මේ ස්ථානයේදී අපිට දේශුස් වහන්සේ මේ ආකාරයෙන් පැවසුවා නම් நாங்கள் கேள்வி கேட்டிருப்போம். අපි ප්‍රශ්න අසන්නට ඇති. திராட்சரசம் தானே தேவை, මුද්‍රික පානය නේද අපිට අවශ්‍ය ஏன் වෙන්නේ? தண்ணீரை நிரப்ப ඇයි சொல்லுகிறீர்கள்? ඔබ වතුර පොරවන්න කියලා කියන්නේ? பிரச்சனை தீர்ந்திருக்காது. ප්‍රශ්න නම් විසඳෙන්නේ නැහැ. ஆனால் வேலைக்காரர் கீழ்ப்படிந்தார்கள். එනමුත් මේ මෙහෙකරුවන් යේසුස් වහන්සේට කීකරුණා. அவர்கள் சொன்னபடி செய்தார்கள். උන්වහන්සේ කියපු ආකාරයෙන් මොවුන් කළා. இயேசு சுவாமி என்ன சொன்னாரோ යේසුස් වහන්සේට කුමක්ද පැවසුවද? அதை அப்படியே செய்தார்கள். ඒ එලෙසම වුන් සිදු කළා. எனவே அந்த இடத்திலே பிரச்சனை தீர்க்கப்பட்டது. එම නිසා ඒ ස්ථානදී ප්‍රශ්නයට විසඳුමක් සම්පූර්ණා. இன்று எங்களுடைய வாழ்க்கையிலும் අදටත් අපගේ ජීවිතේ எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்று අපට சொன்னால் තිබෙන මේ ප්‍රශ්නවල් ගැටළු වලට විසඳුමක් පැමිණෙන්නට ඕනේ නම් இயேசு சுவாமி எங்களுக்கு சொல்லுகிறதை நாங்கள் செய்ய வேண்டும். යේසුස් වහන්සේ අපිට පවසන කාරණාවල් අපි කරන්න ඕන. அவர் தன்னுடைய வார்த்தையினூடாக எங்களோடு பேசுவார். උන්වහන්සේගේ වචනේ රැගෙන අප සමග කතා தேவ කරනවා. ஊழியன் மூலம் எங்களோடு பேசுவார். දිව්‍යන් වහන්සේගේ සේවකයන් දහසයන් රැගෙන අප සමග කතා இப்படி කරන්න பல පුළුවන්. வழிகளில் எங்களோடு பேச முடியும். නොයෙකුත් මාර්ගයෙන් උන්වහන්සේ අප සමග කතා කරන්න පුළුවන්. இப்படி அவர் எங்களோட பிரச்சனையான சூழலில் பேசும்போது මේ ආකාරයෙන් අපගේ ප්‍රශ්නගත වාර්තාවනදී දිව්‍යන් වහන්සේ කතා කරන විට நாங்கள் அவருக்கு கீழ்ப்படுகிறோமா? අපි උන්වහන්සේට කීකරු වෙනවද? அல்லாவிட்டால் ஏன் எதற்கென்று கேள்வி கேட்கிறோம்? නැතවත් ඇයි මොකටද කියා අපි ප්‍රශ්න අසනවද? வேதாகமத்திலே நீங்கள் பார்க்கலாம், දිව්‍යන් වහන්සේගේ වචනේදී ඔබ බලන්න පුළුවන්. ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்த ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள் எத்தனையோ பேர் දිව්‍යන් இருக்கிறார்கள். වහන්සේට කීකරු වී ආශිර්වාදය ලබාගත් බොහෝ තැනැත්තන් සිටිනවා. 10 குஷ்டரோகிகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் කුෂ්ඨ රෝගීන් 10 දෙනා ඔබ ගත්තනම් அவர்கள் இயேசு சுவாமியிடம் வருகிறார்கள் சுகத்தை ඔවුන් பெற்றுக்கொள்வதற்கு. යේසුස් වහන්සේ වෙතට පැමිණෙනවා ඔවුන් සුවය ලබා ගන්න පිණිස. அவர்கள் நினைத்திருப்பார்கள் இயேசு சுவாமி அவர்களை தொட்டு குணமாக்குவார் என்று. ඔවුන් සිතන්ට ඇති යේසුස් වහන්සේ ඇවිත් ඔවුන්ට අතගසලා ඔවුන්ට සුවය ලබා දෙයි ஆனால் කියලා. இயேசு சுவாமி அவர்களுக்கு சொல்லுகிறார், එනමුත් යේසුස් වහන්සේ ඔවුන්ට පැවසුවේ நீங்கள் போய் உங்களை ஆசாரியருக்கு காண்பீங்கள் என்று. නුඹලා ගොස් නුඹලාව ඒ පූජකයන්ට පෙන්වන්න කියා. அந்த 10 குஷ்டரோகிகளும் ඒ කුෂ්ඨ රෝගීන් 10 දෙනාම எந்த கேள்வியும் கேட்கவில்லை. කිසිදු ප්‍රශ්නයක් ඇසුවේ இயேசு නැහැ. சுவாமி சொன்னதுக்கு கீழ்ப்படிந்தார். යේසුස් වහන්සේ පැවසූ ඒ කාරණාවට ඔවුන් කීකරුණා. அவர்கள் போகிற வழியிலே ඔවුන් යන ගමනින්ම அவர்கள் சொஸ்தமானார்கள் என்று வேதம் ඔවුන් சொல்லுகிறது. සුව වුණා පවිත්‍ර වුණා කියලා දිව්‍යන් වහන්සේගේ වචනේ පවසයි. கீழ்ப்படிதல் தான் அற்புதத்தை காணச் செய்யும். කීකරු වීම තමයි ආස්කම අපිට පෙන්වන්නේ. கீழ்ப்படுகிற தேவ பிள்ளைக்கு தான் ஆசீர்வாதம் பெருகும். කීකරු වෙන දේව දරුවන්ට තමයි ආශිර්වාදය වැඩි වෙන්නේ. சில நேரம் கீழ்ப்படுகிறது கஷ்டமா இருக்கலாம். සමහර විට කීකරු වීම අපිට අපහසු දෙයක් වෙන්න පුළුවන්. ஆனால் ஆண்டவருக்கு நாங்கள் கீழ்ப்படியும் போது එනමුත් දිව්‍යන් වහන්සේට අපි කීකරු වෙන විට அது எங்களுக்கு நிச்சயமாய் மகிழ்ச்சியாக மாறும். එය සැබවින්ම අපිට සතුටක් ප්‍රීතියක් ලෙස පැමිණෙනවා. ஒரு ஆசீர்வாதமாக එය மாறும். ආශිර්වාදයක් ලෙස වෙනස් වෙනවා. இன்றைக்கு எத்தனையோ பேர் சொல்றதுக்கு நாங்கள் අද கீழ்ப்படுகிறோம். බොහෝ මනුෂ්‍යයන් කියන කාරණාවට අපි කීකරු වෙනවා. ஆனா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நாங்க கீழ்ப்படுகிறோம். එනමුත් දිව්‍යන් වහන්සේගේ ශබ්දයට අපි ඇහුම්කම් දී ඒවට අපි කීකරු වෙනවද? எனவே அருமையான தேவ பிள்ளைகளே, එම නිසා යාපත් දේව දරුවෙනි உங்களோட வாழ்க்கையில தொடர்ந்து உங்களை வந்து பிரச்சனைக்குள்ளே கொண்டு போகிற பலதரப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் හැම විටම ඔබගේ ජීවිතයේ ඔබ අහුල් වී සිටින ප්‍රශ්න වලින් ගැටලු වලින් සිට ඔබට නිදහසක් ලැබෙන්න ඕනි නම් நீங்க இயேசுவுக்கு கீழ்ப்படியுங்க. ඔබ යේසුස් වහන්සේට කීකරු වෙන්න. கீழ்ப்படிந்து பாருங்க, කීකරු වී බලන්න. அற்புதம் நடக்கும். සැබවින්ම ආස්කමක් සිදු වෙයි. வேலைக்காரர் கீழ்ப்படிந்தார்கள், මෙහෙකරුවන් ඔවුන් කීකරු වුණා. அற்புதம் நடந்தது. ආස්කමක් සිදු වුණා. 10 குஷ்டரோகிகள் கீழ்ப்படிந்தார்கள், කුෂ්ඨ රෝගීන් 10 දෙනා ඔවුන් කීකරු වුණා. சுஸ்தமடைந்தார்கள். ඔවුන් සුව වුණා. இன்றைக்கு எங்கட வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் தீர வேண்டும் අදටත් என்றால் අපගේ ජීවිතයේදී ප්‍රශ්න වලට විසඳුමක් පැමිණෙන්නට ඕනේ නම් நாங்கள் இயேசு சுவாமிக்கு கீழ்ப்படிய අපි வேண்டும். යේසුස් වහන්සේට කීකරු වෙන්න ඕන. அப்படி அவர் சொல்றபடி செய்தால் එසේ උන්වහන්සේ කියන කාරණාව කියන ප්‍රකාරයෙන් අපි සිදු කරන විට நிச்சயமாக எங்கட பிரச்சனைகள் எல்லாம் தீரும். සැබවින්ම අපගේ ප්‍රශ්න සියලු දේම විසඳෙනවා. ஆசீர்வாதங்கள் எங்களை நோக்கி வரும். ආශිර්වාද අප වෙතට පැමිණෙනවා. அற்புதங்கள் நிச்சயமாய் நடக்கும். ආස්කම් සැබවින්ම සිදු වෙනවා. எனவே அவருக்கு நீங்க එම கீழ்ப்படியுங்க. නිසා ඔබ දිව්‍යන් වහන්සේට කීකරු වෙන්න. முடிவாக தேவ பிள்ளைகளே, අවසානින් ප්‍රේමවන්තේනි அந்த கானாவூர் கல்யாண வீட்டிலே ඒ කානායි සරණ මංගලයේදී பிரச்சனைக்கு ஒரு பெஸ்டான தீர்வு கிடைச்சது. ඒ ප්‍රශ්නයට ඉතාමත් විශිෂ්ට විසඳුමක් පැමිණුණා. அதாவது එසේනම් தண்ணீர் ரசமாக மாறினது. ඒ ජලය මුද්‍රික පානයක් ලෙස වෙනස් වුණා. ருசியுள்ள ஒரு திராட்சை ரசம் அவர்களுக்கு கிடைத்தது. රසවත් මුද්‍රික පානයක් ඔවුන්ට ලැබුණා. அதற்கு காரணம் ඒට හේතුව அவர்களோட வாழ்க்கையில் அவர்கள் செய்த ஒவ்வொரு காரியங்கள் தான். ඔවුන්ගේ ජීවිතයේ ඔවුන් කරපු හැම කාරණාව. அருமையான தேவ பிள்ளைகளே, යාපත් දේව දරුවෙනි. பிரச்சனையை இயேசு சுவாமிக்கு பகிர்ந்து கொண்டார்கள். ප්‍රශ්නේ යේසුස් වහන්සේ සමග බෙදාගත්තා. பிரச்சனைக்கு இயேசு சுவாமியோட கரத்துல ஒப்பு ඒ கொடுத்தார்கள். ප්‍රශ්නේ යේසුස් වහන්සේගේ හස්තයට බාර කරා.
இயேசுவுக்கு காத்திருந்தார், ඒසුස් වහන්සේට රැකබලා සිටියා. இயேசுவுக்கு கீழ்ப்படிந்தார். ඒසුස් වහන්සේට වුන් කීකරු වුණා. எனவே தான் பெஸ்டான ஒரு ஆசீர்வாதத்தை ඒ பெற்றுக்கொண்டார். නිසා තමයි ඉතාමත් විශිෂ්ට ආස්කමක් ඔවුන්ගේ ජීවිතය ඔවුන් ලබා இன்றைக்கு ගත්තා. உங்களுக்கு பெஸ்டான ஒரு ஆசீர்வாதம் வேண்டுமா? අදටත් ඔබගේ ජීවිතයේදී ඔබට විශිෂ්ට ආශිර්වාදයක් අවශ්‍ය වෙනවද? பல வருட பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டுமா? අවුරුදු ගණනාවකට පවතින ප්‍රශ්න වලට විසඳුමක් පැමිණෙන්න கடன் ඕනද? பிரச்சனைகள், ණය ප්‍රශ්න, பொருளாதார பிரச்சனைகள், ආර්ථික ප්‍රශ්න, குடும்ப பிரச்சனைகள், පෞල් ප්‍රශ්න, தொழில் பிரச்சனைகள், රැකියාවේදී ප්‍රශ්න, இவையெல்லாம் தீர்க்கப்பட මේ வேண்டுமா? සියලු දේටම විසඳුමක් සිදු වෙන්න ඕනද? குடும்பத்திலே சமாதானம் வர வேண்டுமா? පෞලදී සමාදානයක් පැමිණෙන්න ඕනද? இந்த 4 காரியங்களை நாங்கள் செய்யும் போது මේ කරුණු අතරම අපි කරන විට நிச்சயமாக සැබවින්ම எங்களோட பிரச்சனைகளுக்கும் தீர்வு வரும். අපගේ ප්‍රශ්න වලට විසඳුමක් පැමිණෙනවා. பிரச்சனைகளை தீர்க்கும் இயேசு சுவாமி ප්‍රශ්නේ විසඳන යේසුස් වහන්සේ இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். අදටත් ජීවමානව සිටිනවා. அவர் உங்களுடைய குடும்பத்திலே உலாவுகிறவராய் උන්වහන්සේ இருக்கிறார். ඔබගේ පවුලදී සක්මන් කරනවා. உங்களுக்குள்ளே வாசம் ඔබ பண்ணுகிறார். තුළ උන්වහන්සේ වාසය அவராலே කරනවා. கூடாதது ஒன்றுமில்லை. උන්වහන්සේට නොහැකි කියා කිසිම දෙයක් அவர் නැහැ. நிச்சயம் உங்களுடைய பிரச்சனைகள் උන්වහන්සේ எல்லாம் සැබවින්ම தீர்ப்பார். ඔබගේ ප්‍රශ්න සියලු දේම විසඳනවා. பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்கிற இயேசு சுவாமி உங்கள் மத்தியிலே இருக்கிறார். ප්‍රශ්නයට විසඳුමක් ලබා දෙන යේසුස් වහන්සේ ඔබ අවට සිටිනවා. இப்பொழுதும் இந்த ஆன்லைன் ஆராதனையிலே දැනුත් මේ ඔන්ලයින් නමස්කාරයේදී நீங்கள் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து ඔබ அமர்ந்திருக்கலாம். නොයෙකුත් ප්‍රශ්න වලට මුහුණ දීගෙන ඔබ සිටින්නට පුළුවන්. அவரை விசுவாசிங்க. ඔබ දිවෙන් වහන්සේ විශ්වාස කරන්න. பிரச்சனைகளை தீர்க்கும் இயேசு ප්‍රශ්න වල විසඳන යේසුස් உங்களுடைய වහන්සේ பிரச்சனைகளை தீர்ப்பார். ඔබගේ ප්‍රශ්න වල විසඳනවා. நிச்சயம் உங்களுக்கு பதில் உண்டு. සැබවින්ම ඔබට පිළිතුරක් நிச்சயம் පැමිණෙනවා. உங்களுக்கு விடுதலை உண்டு. සැබවින්ම ඔබට නිදහසක් පැමිණෙනවා. நிச்சயம் உங்களுக்கு ஆறுதல் உண்டு. සැබවින්ම ඔබට සැනසුමක් පැමිණෙනවා. அவர் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவார். උන්වහන්සේ ඔබ සමග සිට ඔබ මඟ எனவே පෙන්වනවා. பயப்படாதீங்க, එම නිසා ඔබ බය නොවන්න. சோர்ந்து போகாதீங்க, ඔබ නොකලබෙන්න. மனம் தளர்ந்து ඔබ போகாதீங்க. සිත් වේදනාවට පත් அவரோடு නොවෙන්න. நீங்க கிட்டி ඔබ சேருங்க. දිවෙන් වහන්සේ සමගටම ලං වෙන්න. அவராலே எல்லாம் முடியும். උන්වහන්සේට සියල්ලම හැකියි. எனவே இந்த அருமையான காலை பொழுதிலும் එම නිසා මේ උදෑසන වෙලාවේදී கண்களை மூடி අපිගේ දෙනෙත් වස්සමින් அவருடைய கரத்தில் உங்களை දිවෙන් ஒப்புக்கொடுங்க. වහන්සේගේ දෑතට අපිව අපි நான் පකාර. உங்களுக்காக ஜெபம் செய்ய මම போகிறேன். ඔබ වෙනුවෙන් යාඥා කරන්න යනවා. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ශුද්ධ වියාපත් පියාණනි. இந்த அருமையான மனமகிழ்ச்சியின் நாளுக்காக நன்றி. මියාපත් සතුටුදායක දවසට ඔබ වහන්සේට ස්තුතියි. இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. අද දවසේදී ඔබ වහන්සේ අප සමග කතා කරපු වචන වලට ස්තුතියි. நீர் பிரச்சனைகளை தீர்க்கும் தெய்வமாக எங்கள் மத்தியில் ඔබ வந்திருக்கிறீர். වහන්සේ ප්‍රශ්න වල විසඳන දිවෙන් වහන්සේ ලෙස අප මාතියේ පැමිණ සිටින නිසා ස්තුතියි. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டு இருக்கலாம். පියාණනි ඔබ වහන්සේගේ දරුවන් නොයෙකුත් ප්‍රශ්න වලට මුහුණ දෙන්න පුළුවන්. நிச்சயமாக அவர்களுடைய பிரச்சனைகளை நீர் தீர்ப்பீர். සැබවින්ම ඔබ වහන්සේ ඔවුන්ගේ ප්‍රශ්න වල විසඳනවා. ஆனாலும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய காரியங்களை இந்த நாளிலே கற்றுக் கொடுத்தபடியால் உமக்கு நன்றி. එනමුත් අපගේ ජීවිතයේ අපි කළ යුතු කාරණාවල ඔබ වහන්සේ අපිට උගන්වපු නිසා ස්තුතියි. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் வந்து எங்களோடு பேசினபடியால் உமக்கு நன்றி. ශුද්ධාත්මයනනි ඔබ වහන්සේ අප මැදියේ පැමිණ අප සමග කතා කරපු දයාවට ස්තුතියි. எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் உம்மிடத்திலே பகிர்ந்து கொள்ள අපගේ வேண்டும். ප්‍රශ්න වල අපි ඔබ වහන්සේ සමග බෙදා ගන්න ඕන எங்களுடைய ස්වාමීනි. பிரச்சனைகளை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்க අපගේ வேண்டும். ප්‍රශ්න වල අපි ඔබ වහන්සේගේ හස්තයට බාර දෙන්නමු இயேசுவே, ස්වාමීනි. நாங்கள் உமக்கு காத்திருக்க வேண்டும். යේසුනි අපි ඔබ වහන්සේට රැකබලා සිටින්න ඕන. இயேசுவே, நாங்கள் உமக்கு கீழ்ப்படிய வேண்டும். යේසුනි අපි ඔබ වහන්සේට කීකරු වෙන්න ඕන. இப்படியாக நாங்கள் செய்யும் போது මේ ආකාරයෙන් අපි කරන විට நிச்சயமாகவே සැබවින්ම எங்களுடைய பிரச்சனைகளுக்கு අපගේ ප්‍රශ්න தீர்வை වලට நீர் கொடுப்பீர். විසඳුමක් ඔබ වහන්සේ ලබා பெஸ்டான ஒரு දෙනවා. தீர்வை எங்களுக்கு විශිෂ්ට වූ வைத்திருக்கிறீர். විසඳුමක් විපාකයක් ඔබ වහන්සේ අපිට ලබා දෙන නිසා அதற்காக உமக்கு ස්තුතියි. நன்றி. ඉන් නිසා ඔබ වහන්සේට இந்த ස්තුතියි. நாள்ல யாரெல்லாம் தங்களை ஒப்புக் අද கொடுக்கிறார்களோ දවසේදී කවුද තමන්ව කැප அவர்களுடைய කරනවද? வாழ்க்கையில நீர் வந்து ඔවුන්ගේ ජීවිතයට ඔබ වහන්සේ அவர்களுடைய පැමිණ பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து ඔවුන්ගේ ප්‍රශ්න සියලු දේම ඔබ වහන්සේ ஒரு ஆறுதலையும், විසඳමින් එක් සැනසුමක් நிம்மதியையும், එක් සැහැීමක් சமாதானத்தையும், සමාදානයක් ஆசீர்வாதத்தையும் கொடுப்பீராக. ආශිර්වාදයක් ඔවුන්ට ලබා දෙන්න. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் සියලු දේව உம்முடைய දරුවන්ව மகிமையின் கரத்திலே ஒப்புக் ඔබගේ கொடுக்கிறேன். මහිමාන්විත දෑතට බාරයි. நீர் ஆசீர்வதியும் வழி ඔබ நடத்தும். වහන්සේ ආශිර්වාද කොට මඟ පෙන්වන්න. இயேசுவின் நாமத்திலே பிதாவே, යේසුස් වහන්සේගේ නාමයෙන් පියාණනි. ஆமென். ආමේන්. இந்த வேளையில நாங்கள் காணிக்கை பகுதிக்காக கடந்து செல்ல போகிறோம். මේ වෙලාවේදී අපි පණ්ඩු කොටසට ගත වියන්ට යනවා. வீடுகளில் இருந்து எங்களோடு ஆன்லைன் இணைந்திருக்கும் தேவ பிள்ளைகளே, නිවසින් සිට අපත් සමග ඔන්ලයින් ඔස්සේ සම්බන්ධව සිටිනා දේව දරුවෙනි. உங்களுடைய வலது கரத்திலே ඔබගේ දකුණු අතේ உங்களுடைய தசம பாகங்களையும் ඔබගේ දසෙන් කොටස්ද உங்களுடைய காணிக்கைகளை எடுத்துக் ඔබගේ கொள்ளுங்கள். පණ්ඩුද බාර ගන්න. நான் அதற்காக ஜெபம் செய்ய මම போகிறேன். ඒ සඳහා යාඥා කරන්නට යනවා. யாவரும் கண்களை மூடி අපි සිළු දෙනාම දෙනෙත් වස්සමින් ஜெப சிந்தனையோடு இருங்க. යාඥා සිතුවිලි සමග සිටිමු. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ශුද්ධ ව්‍යාපත් පියාණනි, இந்த நல்ல நேரத்துக்காக
நன்றி. මියාපත් වෙලාවට ඔබ වහන්සේට இந்த ස්තුතියි. மனமகிழ்ச்சியின் நாளிலே මේ සතුටුදායක දවසේදී உம்முடைய ஜனங்கள் ඔබ වහන්සේගේ ජනතාව உமக்கென்று ඔබ காணிக்கைகளை වහන්සේට කියාත් පන්රුද உமக்கென்று தசம ඔබ பாகங்களை වහන්සේට කියා දස්සන්ගේ කොටස්ද மனப்பூர்வமாகவும் සිතේ සම්පූර්ණයෙන්ම உற்சாகமாகவும் கொண்டு උනන්දුවෙන්ද ගෙන வந்திருக்கிறார்கள். විත් සිටිනවා ස්වාමිනී. ஆண்டவரே, පියාණනි நீர் இதை ஏற்றுக்கொண்டு ඔබ වහන්සේ මේ සියලු දේම පිළි අරගෙන உம்முடைய ஜனங்களை ඔබගේ ஆசீர்வதிப்பீராக. ජනතාව ආශිර්වාද කරන්න. இவர்கள் கையிட்டு செய்கிற தொழில்களை ஆசீர்வதியும். ඔවුන් අත්බා කරන්නව රැකියාවල ඔබ වහන්සේ ආශිර්වාද කරන්න. வீடுகளிலே அப்பம் தண்ணீரை ஆசீர்வதியும். නිවසේදී රොටියද පානද ඔබ වහන්සේ ආශිර්වාද කරන්න. சகல குறைவுகளும் සියලු අඩුපාඩුවන් இயேசுவின் நாமத்தினால் යේසුස් වහන්සේගේ නාමයෙන් நிறைவாக வேண்டுமாக ඒවා ஜெபிக்கிறேன். සම්පූර්ණ වෙන්න ඕන කියලා මම உம்முடைய යාඥා மகிமையின் කරමි. கரத்திலே ඔබගේ ஒப்புக்கொடுக்கிறேன். මහිමාන්විත දෑතට බාරයි. இன்னும் இவற்றை கொண்டு තවත් මේවා உம்முடைய රැගෙන ராஜ்யத்தை கட்டுவதற்கு ඔබ වහන්සේගේ රාජ්‍ය ගොඩන நீர் ගන්නට எங்களுக்கு உதவி ඔබ செய்வீராக. වහන්සේ අපිට උපකාර කරන්න. உம்முடைய கரத்தில் எல்லாவற்றையும் ඔබගේ ஒப்புக்கொடுக்கிறேன். දෑතට සියලු දේම මම බාර කරන්නෙමි. இயேசுவின் நாமத்திலே பிதாவே, යේසුස් වහන්සේගේ නාමයෙන් පියාණනි. ஆமென். ආමේන්. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். මාගේ ආත්මේ ස්වාමීට ප්‍රශංසා කරව. මා තුළ ඇති සියලු උන්වහන්සේගේ ශුද්ධ නාමයට ප්‍රශංසා කරව. මාගේ ආත්මේ ස්වාමීට ප්‍රශංසා කරව. උන්වහන්සේගේ උපකාර සියල්ල සිහි නැති නොකරව. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் අපගේ ස්වාමී යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ කරුණාවත් பிதாவாகிய தேவனுடைய அன்பும் පියතුමෙන් වහන්සේගේ ප්‍රේමයත් பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் ශුද්ධාත්මෙන් වහන්සේගේ එකමුතුකමත් இன்றும் என்றும் சதா காலமும் අදත් එටා සදා කාලෙටම நம் அனைவரோடும் අප தங்குவதாக. සියලු දෙනා සමග පවතිවා. ஆமென். ආමේන්.